வணக்கம். மற்றொரு காணொலியில இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில பார்க்கின்ற போது இந்த எரிபொருள் நிரப்பு விடயம் தொடர்பான பல்வேறுபட்ட செய்திகள் நேற்று முன்தினத்தில இருந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இரவு வேளைகள்ல எரிபொருள் நிரப்பு நிலையத்துல நீண்ட வரிசையில மக்கள் காத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது எரிபொருள் நிரப்பு விநியோகஸ்தர்கள் குறிப்பிட்ட சில விடயங்கள் மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த புரிதலை இல்லாமல் தான் இந்த நீண்ட வரிசையில் நேற்றைய தினம் இரவு வந்திருந்தார்கள். ஆனால் காலையில் பார்க்கின்ற போது அது கொஞ்சம் குறைவடைந்து சென்றிருந்த அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு நிலையில எரிபொருள் இந்த நிரப்பு நிலையங்கள்ல தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு நாளை காலை வரை மட்டுமே இருக்கும் என்று சொல்லி விநியோகஸ்தர்களுடைய அந்த கூற்றுக்களை இலங்கை பெட்ரோலிய தாபனம் கூட்டு தாபனம் மறுத்திருக்கிறது. அதாவது இந்த நாடு முழுவதிலும் இன்று பார்க்கிற போது கிட்டத்தட்ட 1581 ஓர்டர்கள் பெறப்பட்டதாலும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட இந்த எரிபொருள் விநியோகிக்கப்படுவதனாலும் நாளைய தினம் எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாதுன்னு சொல்லித்தான் ராஜகர்ணா இந்த விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆகவே பெட்ரோல் மட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லித்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் கூட்டு தாபனத்துடைய தவிசாளராக இருக்கக்கூடிய ராஜகர்ணா பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய தினம் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த இன்றைய தினம் இந்த ஓர்டர் இருக்குத்தானே, இந்த பெறப்பட்ட ஓர்டர்கள் நாளைய தேவைகளுக்காகத்தான் விநியோகத்தர்கள் கூறுவது போன்று நாளைய தினம் எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று சொல்லித்தான் அவர் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து இது தொடர்பாக கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நாட்டில் 3 வாரங்களுக்கு போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளடக்கம் தற்போது இருப்பதாக கூட அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே ஆகஸ்ட் மாதம் வரை ஏற்கனவே ஓர்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தவிசாளர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஆகவே பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் நிற்பதோ அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போகிறது என்ற அச்சத்துல அதிக அளவில் கொள்வனவு செய்வதோ தவிர்க்க வேண்டும் என்ற ரீதியில தான் அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தவிசாளர் இந்த விடயத்தை மேலும் பல்வேறுபட்ட ரீதியில விளக்கப்படுத்தி கூறியிருக்கின்றார். அதாவது நாட்டுல எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னா 2 விடயங்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும். அதாவது ஒன்று இந்த எரிபொருள் இருப்புவானது முடிக்கப்பட வேண்டும். அல்லாவிட்டால் என்ன இருக்க வேண்டும் சொல்லி சொன்னா இந்த ஓர்டர்கள் செய்ய வேண்டிய அந்த பணம் இருக்குத்தானே, அந்த பணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்க வேண்டும். இந்த 2 விடயங்களும் தற்போதைய சூழ்நிலையில இல்லை என்று சொல்லியும், எனவே எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது. எனவே நாளைய தினம் அவர் சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு மட்டுப்பாடும் இருக்காது. எனவே இது தொடர்பான செய்திகளை நம்ப வேண்டாம் என்ற ரீதியில தான் அவருடைய கருத்து அமையப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தெளிவுபடுத்தலையும் வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு விடயத்தையும் முக்கியமான செய்திகளுக்குள்ளாக உள்ளடக்கி உங்களுக்கு இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றேன். இவ்வாறு எரிபொருள் பிரச்சனைகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற போது இன்னும் ஒரு ரீதியில இந்த எரிபொருள் பிரச்சனை ஏற்படுகின்ற போது இன்னும் ஒரு மிக முக்கியமான சிக்கல் ஒன்று ஏற்படும். அதாவது போக்குவரத்து சார்ந்த துறைகள் அல்லது அது சார்ந்த தேவைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இந்த நிலையில இந்த சூழ்நிலையில பார்க்கிற போது இந்த எரிபொருள் பிரச்சனைகள் நாளைய தினத்திற்குள்ள முற்றாக தீர்க்கப்படாவிட்டால் தங்களுடைய பேருந்துகள் சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்படும் என்று சொல்லி இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் கூடிய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கெமனு விஜயரத்ன ஒரு கருத்தை இன்றைய தினம் கூறியிருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் ஊடகங்களுக்கு சந்திப்பை ஏற்படுத்தி இது தொடர்பாக கருத்தை வெளிப்படுத்துகின்ற போதுதான் அவர் இந்த ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார். அதாவது நாளைய தினத்திற்குள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற ரீதியில அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில பார்க்கிற போது தற்போது இருக்கிற பிரச்சனை தொடர்பாகவும் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதாவது இந்த நாடு முழுவதிலும் தேவையான எரிபொருள் அளவுக்கு அதிக எரிபொருளே, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஓர்டர்கள் விட்டது, 3 வாரங்களுக்கான எரிபொருள் விநியோகங்கள் இருக்கிறது என்ற ரீதியில இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜகர்ணா தென்னிலங்கை ஊடகத்திற்கு கருத்தை தெரிவித்தாருன்னு சொல்லி நாங்க முன்னர் பார்த்திருந்தோம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்ற ரீதியில பார்க்கிற போது இந்த பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கும் இலங்கையினுடைய எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது
இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல இருக்கிற உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற எரிபொருளுக்கு இந்த 3% கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில இரண்டு தரப்பினருக்கும் இடையில ஒரு முருகல் நிலை காணப்பட்டது. இந்த ஒரு முருகல் நிலை காணப்பட்ட நிலையில தான் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதே வேளையில இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் இலங்கை பெட்ரோலிய விநியோகர்களுக்கும் இடையில வந்து குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கும் இடையில வந்து ஒரு பரஸ்பர தொடர்புல இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற ரீதியில ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. விசேட கலந்துரையாடல் இருக்கப்பட போகிறது. எனவே அந்த கலந்துரையாடலூடாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சுமூக நிலைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ரீதியில இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அந்த ரீதியில பார்க்கிற போது அன்றுகுமார் திசாநாயக்கனுடைய அரசியல் அமைப்பு பற்றி கேட்டபோது அதற்கு பதிலளிக்காமல் தப்பியோடிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராசமாணிக்கம் சாணக்கியன் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார். அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு அவர்கள் மீதான இந்த குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகின்ற போதுதான் இந்த விடயத்தை வந்து சாணக்கியன் வந்து சொல்லி இருக்கின்றார். கடந்த கால அரசாங்கத்தில பல விடயங்களை வந்து ஒன்றாக ஆராய்வது கடினம். எனவே குறித்த சில விடயங்களை மட்டுமே கூறுங்கள், பதிலளிப்போம் என கூறப்பட்டது. ஆனால் இந்த தற்போதுள்ள அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுதான் என்ன, இந்த வருடத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் மற்றும் உண்மையை கண்டறிதல் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கான ஒதுக்கீடுகள் கூட கடந்த காலத்தினுடைய அரசாங்கத்தை போன்றுதான் இருக்கிறது சொல்லி கூட சாணக்கியன் வந்து நேற்றைய தினம் வந்து பாராளுமன்றத்துல தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. இதே நேரத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவம் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துல இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்துல டிப்பர் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினர் வந்து துப்பாக்கி பிரயோகம் இன்றைய தினம் வந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறித்த சம்பவமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில தான் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக என்ன விடயம் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னா, இந்த பருத்தித்துறை பொன்னாலை வீதி கடற்கரை வீதியில வந்து இன்று காலை ஒரு மணல் ஏற்றி சென்ற ஒரு டிப்பர் வாகனத்தின் மீதுதான் காவல்துறையினரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. காவல்துறையினர் மறித்தும் அவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றாதும் வந்து சென்றதனூடாக இவ்வாறாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்புல இருந்து போலீசார் தரப்புல இருந்து தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சம்பவத்தின் போது ஒருவர் தப்பி சென்ற நிலையில இன்னொருவர் வந்து காயமடைந்திருக்கின்றார். இந்த காயமடைந்தவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதான ரீதியில தான் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்ற ரீதியிலையும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுதான் குறித்த சம்பவமாக இருக்கின்றது. இதே நேரத்துல இன்னும் ஒரு விடயம் தொடர்பாக பார்க்கிற போது இந்த வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று அங்கு அந்த நாடுகள்ல வந்து இருந்து சில நாடுகள் இந்த நாட்டுல வந்து ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள சில குற்றங்கள் கொலைகள்ல வந்து நடத்தி வருகின்ற 293 பேருக்கு வந்து அதாவது பாதாள உலக உறுப்பினர்களுக்கு வந்து சர்வதேச காவல்துறை வந்து இதுவரையில வந்து சிவப்பு நீலம் மஞ்சள் நிற அறிவிப்புகளை வந்து அனுப்பி இருக்கிறது. இது தொடர்பான விடயமும் இன்றைய நாள்ல முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பாதாள குழுக்களுடைய செயல்பாடுகளும் குற்றங்களும் இலங்கையை பொறுத்தளவுல வந்து அதிகரித்து காணப்படுகிறது. பாரியளவிலான குற்ற செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு நிலையில தற்போது இந்த சிவப்பு அறிவிப்புகள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 199 சிவப்பு அறிவிப்புகளும் 90 நீல அறிவிப்புகளும் 4 மஞ்சள் அறிவிப்புகளும் வந்து வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாடுகளில் இருக்கிற குற்றவாளிகளை வந்து இலங்கைக்கு வந்து கொண்டு வருவதில் தற்போது காவல்துறைக்கு கணிசமான சர்வதேச உதவி கிடைத்திருப்பதாக கூட இந்த விடயத்துல வந்து சொல்லப்படுகிறது. இந்த நிலையில வந்து அண்மையில வந்து இந்த வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய 19 குற்றவாளிகள் இந்த நாட்டிற்கு வந்து திருப்பி வந்து அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு நிலையில இந்த ஒரு விடயத்தை அறிவிப்பு வந்து வெளிப்படுத்தி இருந்தது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதனால இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பி செல்பவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் வந்து குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இலங்கை காவல்துறையினர் வந்து தகவலை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் தான் இன்றைய நாள்ல முதன்மையான விடயங்களாக காணப்பட்டது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.